கெட்டமைனின் அளவை குறைப்பதற்கான வழிகள் யாவை? புரதத்தை சாப்பிடுவதை நிறுத்துங்கள். கெட்டமைனின் மூலப்பொருள் உடலில் குறையும். இதன் விளைவாக கெட்டமைனின் அளவு குறையத் தொடங்கும். வணக்கம், என் பெயர் டாக்டர் புரு தவான். இன்றைய வீடியோவில் கெட்டமைனின் அளவை குறைப்பது பற்றி பேசப் போகிறோம். உடலில் கெட்டமைனின் அளவை குறைப்பதற்கான வழிகள் யாவை? ஒவ்வொருவரின் உடலிலும் கெட்டமைன் உற்பத்தி செய்யப்படுகிறது. சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உடலிலும் கெட்டமைன் உற்பத்தி செய்யப்படுகிறது. கெட்டமைன் ஒரு சாதாரண ஆரோக்கியமான நபரின் உடலிலும் உற்பத்தி செய்யப்படுகிறது. கெட்டமைன் கிட்டத்தட்ட அதே அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஒரே வித்தியாசம் என்னவென்றால், சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உடலில் சிறுநீரகத்தால் அதை உடலில் இருந்து அகற்ற முடியாது. சிறுநீரகத்தால் உடலில் முடியாது உற்பத்தி செய்யப்படுகிறது. கெட்டமைன் உடலில் இருந்து அகற்ற முடியாத போது கெட்டமைன் ரத்தத்தில் குவியத் தொடங்குகிறது. KFT அறிக்கையில் கெட்டமைன் ரத்தத்தில் அதிகரிக்கத் தொடங்குகிறது. கெட்டமைனின் மதிப்பு கெட்டமைனின் மதிப்பிலிருந்து கணக்கிடப்படுகிறது. கெட்டமைன் வயது, கெட்டமைன் மதிப்பு ஆண் மற்றும் பெண் ஆகியவற்றின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. கெட்டமைன் மதிப்பை கணக்கிட ஒரு எளிய கால்குலேட்டர் பயன்படுத்தப்படுகிறது. GFR-ஐ அதிகரிக்க விரும்பினால் கெட்டமைனை குறைக்க வேண்டும். உடலில் கெட்டமைனின் அளவை குறைப்பதற்கான வழிகள் யாவை? இரண்டே வழிகள்தான் உள்ளன. அறிக்கைகளில் உடலில் கெட்டமைனின் அளவு குறைக்கப்படும் அல்லது உடலில் கெட்டமைன் வெளியேற்றம் அதிகரிக்கும். அப்போது உடலில் கெட்டமைன் அளவு குறையும். இவை இரண்டு வழிகள். எங்களுக்கு மூன்றாவது வழி இல்லை. ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி வரும்போது நாங்கள் இரண்டு முறைகளிலும் வேலை செய்ய முயற்சிக்கிறோம். நோயாளியின் உடலை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். கெட்டமைன் என்பது புரதத்தின் அடிப்படை பொருள். சிறுநீரக செயலிழப்பு நோயாளியிடம் புரதத்தை சாப்பிடுவதை நிறுத்தச் சொன்னால், கெட்டமைனின் மூலப்பொருள் உடலில் குறைவாக இருக்கும். இதன் விளைவாக கெட்டமைனின் அளவு குறையத் தொடங்கும். முக்கியமான விஷயம் என்னவென்றால், உடல் முழுவதும் புரதத்தால் ஆனது. நமது நகங்கள், தோல், முடி, கண்கள். நீங்கள் எங்கு பார்த்தாலும் நீங்கள் புரதத்தை காணலாம். நாம் புரதத்தை உட்கொள்வதை நிறுத்தும்போது அது உடலை பாதிக்கிறது. ஹீமோகுளோபின் அளவு குறைகிறது. உடலை பழுதுபார்க்கும் பணி சாத்தியமில்லை. புரதத்தை உட்கொள்வதை நிறுத்துவது நமக்கு ஒரு பெரிய இழப்பு. குறுகிய காலத்தில் கெட்டமைனின் அளவு குறைந்தாலும் அது அங்கு நிற்காது. சிறுநீரகத்தை சரி செய்ய வேண்டும். சிறுநீரகத்தை சரி செய்ய நமக்கு மீண்டும் புரதம் தேவை. அது உடலில் இல்லை. புரதச்சத்தின் அளவு குறைவாக இருப்பதால் உடலில் நீர் பாயத் தொடங்குகிறது. அது புதிதாக தோன்றத் தொடங்குகிறது. நாம் புரதத்தை உட்கொள்ள வேண்டும். ஆனால் நாம் அதை சீரான முறையில் செய்ய வேண்டும். உடலுக்கு இவ்வளவு புரதத்தை கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு கொடுக்க வேண்டும். உடல் அதன் அடிப்படை செயல்பாடுகளை செய்ய முடியும். நீங்கள் புரதத்தை உட்கொள்ள வேண்டும் என்று எங்கள் அனைத்து நோயாளிகளுக்கும் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் அதை ஒரு சிறிய தொகையில் செய்ய வேண்டும். எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய புரதத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். அதை எளிதில் உள்வாங்கிக் கொள்ளலாம். நீங்கள் கெட்டமைனை ஒரு சிறிய அளவில் தயாரிக்க வேண்டும். ஆகும். பருப்பு எளிதில் உறிஞ்சப்படுகிறது. 100 அல்லது 101 காய்ச்சல் இருந்தால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களிடம் என்ன சொல்கிறார்கள்? கிச்சடி சாப்பிடுங்கள். ஏனெனில் இது ஜீரணிக்க எளிதானது. எனவே நான் கிச்சடியின் தான் மசு மற்றும் அந்த பூச்சி எளிதில் ஜீரணமாகும். இங்கிருந்து புரதத்தின் மூலத்தை எடுத்துக் கொள்கிறோம். நாம் எடுத்துக்கொள்ளும் இரண்டாவது ஆதாரம் பால். பால் எளிதில் உடலில் உறிஞ்சப்படுகிறது. பாலை ஜீரணம் செய்பவர்கள். அவர்களுக்கு பால் போதுமானது. ஆனால் அவற்றின் அளவும் முக்கியம். அவற்றை நாம் எவ்வளவு உட்கொள்கிறோம்? அதிகம் எடுத்துக்கொண்டால் பாஸ்பரஸ் அதிகரிக்கும், கால்சியம் அதிகரிக்கும். பருப்பை அதிகம் உட்கொண்டால் உடலில் புரதம் அதிகரிக்கும், கெட்டமைன் அதிகரிக்கும். எனவே நான் என்ன செய்வேன்? ஒரு கிண்ணம் பருப்பு. நாம் சாப்பிடுவது பருப்பு. நாம் ஒரு கப்பால் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் உடலை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு இவ்வளவு புரதம் தேவை. தினசரி நமது பணிகளை செய்ய புரதத்தின் தேவை. இது அது நிறைவேறுகிறது. எனவே நாம் தால் எடுக்க வேண்டியது என்ன? பருப்பை கொஞ்சம் மெல்லியதாக எடுத்துக்கொள்கிறோம். இதனுடன் உடலில் உள்ள புரதம் கூரை கண்டிப்பா போங்க. இதனால் நடக்கும். எங்கள் பணி நடக்கும். அதான் கெட்டமைனை கட்டுப்படுத்துவதில் எங்களுக்கு உதவி கிடைக்கிறது. நான் வேறு வழியில் சொன்னது போல இரண்டு வழிகள் உள்ளன. அதாவது சிறுநீரகத்தின் செயல்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் நாம் கெட்டமைனை குறைக்கலாம். எனவே இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிறுநீரக செயலிழப்புக்கான சிகிச்சை அவ்வளவுதான். உணவில் இருந்து சிறிது நேரம் எதையாவது வைத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிறீர்கள், உங்கள் வயது 40 என்றால் ஒரு மனிதனின் வயது அப்படித்தான். இது சராசரியாக 80 ஆண்டுகள் என்று கருதுகிறோம். 40 ஆண்டுகளில் சிறுநீரகம் அடுத்த 40 ஆண்டுகளில் உங்களால் உணவை மிகவும் இறுகமாக வைத்திருக்க முடியுமா? உங்களால் அதை வைத்திருக்க முடியாது. ஆனால் நான் அதை முதலில் சரிவிகித உணவு. இதில் புரதத்தின் அளவு குறைவாக இருக்கும். ஆனால் ஒரு தொகை இருக்கிறது. இப்போது நாம் சிறுநீரின் பாதியிலிருந்து கெட்டமைனை அகற்றுவோம்.
இதற்கு நீங்கள் சிறுநீரகத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். சிறுநீரகம் சிறிய நெஃப்ரான்களால் ஆனது. அது உங்கள் சமூகத்தில் நீங்கள் பார்த்தீர்களா? யாராவது கஷ்டப்பட ஆரம்பிக்கும் போது பின்னர் இந்த சிறிய அலகுகள் பாதிக்கப்படத் தொடங்குகின்றன. எனவே மருத்துவர் மற்றும் நோயாளியின் முதல் கடமை என்ன? இதனால் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அதை கற்றுக்கொண்டு வாருங்கள். சில விஷயங்கள் உள்ளன. அவை நம் மனிதர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளன. பிபி மற்றும் சர்க்கரை போல 80% சிறுநீரக செயலிழப்பு வழக்குகள். இதற்கு காரணம் பிபி மற்றும் சர்க்கரை. உங்கள் சிறுநீரகம் பிபியால் பாதிக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக் கொள்வோம். மேலும் பிபி அதிகமாக இருக்கும். சிறுநீரகம் தொடர்ந்து பாதிக்கப்படும். கெட்டமைன் மதிப்புகள் அதிகரிக்கும். இறுதியாக சிறுநீரகம் இறுதி கட்டத்தை அடையும். எனவே முதல் விஷயம் நீங்கள் அடையாளம் காண வேண்டும். சிறுநீரக பாதிப்புக்கு என்ன காரணம்? அது பிபி தானா அல்லது சர்க்கரையா? நீங்கள் அடையாளம் கண்டவுடன் நீங்கள் அதை செய்ய முடியாது. மருத்துவர் அதை செய்ததால் பிபி காரணமாக உங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது. எனவே உங்கள் டாக்டரின் முதல் விஷயம் என்ன? அந்த பிபி மற்றும் சர்க்கரை என்ன விலை கொடுத்தாலும் அதை கட்டுக்குள் கொண்டு வாருங்கள். அதை சாதாரண வரம்பை விட சற்று குறைவாக வைத்திருங்கள். கொஞ்சம் மேலே இல்லை. டாக்டர், என் பிபி 130/90 தான். அது வருகிறது. இது இயல்பான ஒன்றுதான். 130 ஆரோக்கியமான நபர். அது முற்றிலும் ஆரோக்கியமாக இருப்பவர். அது அவருக்கு சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் அவரது சிறுநீரகம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பிபியை சற்று குறைவாக வைத்திருங்கள். இது அதிக நன்மையை தருகிறது. எனவே உங்கள் இரத்த அழுத்தம் கீழே உள்ளது. நீங்கள் அதை 70-80 வரம்பில் வைத்திருக்க விரும்புவீர்கள். நீங்கள் அதை 70-80 வரம்பில் கட்டுப்படுத்தினால் அப்போது உங்கள் சிறுநீரகத்திற்கு எந்த புதிய பாதிப்பும் ஏற்படாது. ஏற்பட்ட சேதம் அது நடந்திருக்கிறது. ஆனால் சிறுநீரகத்திற்கு புதிய சேதம் எதுவும் ஏற்படாது. இது உங்கள் சிகிச்சையின் முதல் படியாகும். அதே போல உங்கள் நீரிழிவு நோயால் சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது. உங்கள் சர்க்கரை 250, 300, 400 வரை செல்கிறது. எனவே உங்கள் சர்க்கரை அளவு தாண்டும் போது ஒரு குறிப்பிட்ட வரம்பு, அப்போது சிறுநீரகம் பாதிக்கப்படும். அதுபோல் நாம் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முயற்சிப்போம். அது ஒவ்வொரு முறையும் சாப்பிட்ட பிறகு சர்க்கரை அதிகரிக்கும். அந்த 180 ஐ தொட முயற்சிப்போம். கீழே வா அல்லது அதை தொடவும் வேண்டாம். இதனால் என்ன பயன்? உங்கள் சிறுநீரகத்திற்கு சேதம். காரணம் சர்க்கரை. அது கட்டுப்படுத்தப்படும். இப்போது இதற்காக நீங்கள் இன்சுலின் ஏற்க வேண்டும். உங்கள் மருந்தின் அளவை அதிகரிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் உணவை மாற்ற வேண்டும். உடற்பயிற்சியை சேர்க்க வேண்டும். இதில் என்ன விஷயம்? சிறுநீரகம் காட்டப்படுகிறது. எனவே இந்த விஷயம் மிகவும் முக்கியமானது. அதே போல உப்பு குறைவாக சாப்பிட வேண்டும் என்றால் ஊறுகாய்களை உணவில் இருந்து நீக்க வேண்டும். இதில் என்ன விஷயம்? வாழ்க்கை இதோடு நின்று விடவில்லை. அதனுடன் நமது சிறுநீரகம் புதிய பாதிப்புகளை சந்திப்பதை நிறுத்துகிறது. இதை செய்த பிறகும் கூட அது கட்டுக்குள் வரவில்லை. பின்னர் நீங்கள் மருந்தை அங்கு வைக்க வேண்டும். அந்த வகையில் மருந்தை வைக்க வேண்டும். நீங்கள் அதை சரியாக கட்டுப்படுத்த வேண்டும். ஒரு நோயாளி மருத்துவரிடம் செல்லும் போதெல்லாம் மருத்துவர் தனது யோசனைக்கு முன் மருந்தை வைக்கிறார். அந்த யோசனை சரியாக இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. சரி, நோயாளிக்கு இந்த பிரச்சனை உள்ளது. நோயாளியின் பிபி மிகவும் அதிகமாக செல்கிறது. எனவே அவருக்கு இந்த மருந்தளவு தேவைப்படுகிறது. எனவே நாங்கள் யோசனையை முன்வைக்கிறோம். ஆனால் என்ன நடக்கிறது? நோயாளியின் அடுத்த வருகை இது முன்பு பிபி அதிகமாக இருந்திருந்தால் தற்போது அது குறைந்துள்ளது. எனவே இந்த மாதம் முழுவதும் சிறுநீரகத்திற்கு பாதிப்பு தொடர்கிறது. அடுத்த அறிக்கை மீண்டும் மோசமாக உள்ளது. உங்கள் முதல் வசன மருந்தை தொடங்குங்கள். மருந்தை தொடங்கிய பிறகு தயாரிக்கப்படுகிறது. உங்கள் பிபி மற்றும் சர்க்கரையை தினசரி அடிப்படையில் கண்காணிக்கவும். என் பிபி எவ்வளவு அதிகமாக செல்கிறது? என் சர்க்கரை எவ்வளவு உயரத்திற்கு செல்கிறது? நாம் பிபியை சோதிக்கும் போது எனவே மருந்து எடுத்துக்கொள்வதற்கு முன்பு நாங்கள் சோதிக்கிறோம். மருந்து உட்கொண்ட பிறகு அல்ல. பிபி சோதனை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள்? ஏனெனில் நாம் 24 மணி நேரம் 365 நாட்கள் மற்றும் மிக நீண்ட காலத்திற்கு இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். மருந்து உட்கொண்ட பிறகு இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வந்தால் சில மணி நேரங்களுக்கு பிறகு அது மீண்டும் அதிகரிக்க தொடங்குகிறது. அதனால் அங்கு என்ன நடக்கிறது? நாங்கள் எல்லா நேரமும் பிபி இயந்திரத்துடன் உட்கார்ந்திருக்கவில்லை. பிபி மீண்டும் அதிகரிக்கிறது. இப்போது இடையில் பிபி செய்யும் இந்த சிறிய சேதம் இது 2 மருந்துகளுக்கு இடையில் சிறிது செயல்படுத்துகிறது. இதில் இந்த பிரச்சனை இதனால் சிதம் அதிகரிக்கிறது. சிறுநீரக அளவு அதிகரிக்கும். எனவே நாம் என்ன செய்வோம்? மருந்தை உட்கொள்வதற்கு முன் இரத்த அழுத்தத்தை பரிசோதிப்போம். பிபி நன்றாக இருந்தால் நாம் மருந்து எடுத்துக்கொள்வோம். பிபி குறைவாக இருந்தால் மருந்தை குறைப்போம். ஆனால் நாங்கள் நிறுத்த மாட்டோம். பிபி அதிகமாக இருந்தால் பிறகு மருந்தை முழுமையாக எடுத்துக்கொள்வோம். எங்கள் மருத்துவரை அழைப்பார். டாக்டரிடம் கேட்பார், அதிகமாக நான் என்ன செய்ய வேண்டும்? அதை இன்று கட்டுப்படுத்த வேண்டும். எனவே பொதுவாக நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். நீங்கள் எடுத்துக்கொள்ளும் மருந்து 5 மிகி. நீங்கள் 10 செய்ய வேண்டும். இவ்வளவு இதற்கு மேல் நாம் அதிகம் செய்ய வேண்டியதில்லை. அதனால் என்ன நடக்கும்? பிபி கட்டுக்குள் வந்துள்ளது. எங்கள் நிலை ஏற்கனவே மேம்பட்டுள்ளது. இதுதான் விஷயம். பிபி சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருப்பது எப்படி? அதை கட்டுப்படுத்துவதன் மூலம் நமக்கு என்ன லாபம்? இதற்கு பிறகு எங்கள் 2வது படி சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்கும். சிறுநீரக செயல்பாட்டை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிபி சர்க்கரை சிறுநீரகத்தில் என்ன செயலை ஏற்படுத்துகிறது?
சிறுநீரகங்களில் உள்ள நெஃப்ரான்கள் இறந்துவிட்டால், திசுக்கள் இறந்துவிட்டால் அவை உயிருடன் இருக்கப் போவதில்லை. உயிருடன் இருப்பவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால், அவர்கள் வீக்கமடைந்தால், அவர்களுக்கு வீக்கம் இருந்தால், வீக்கத்தை நீண்ட நேரம் கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்கள் கிரியேட்டினை குறைக்கலாம். ஏனெனில் அந்த பகுதி வேலைக்கு வரும். முதல் விஷயம். இரண்டாவது விஷயம். நாம் சிறுநீரகத்தின் செயல்பாட்டை அதிகரித்தால், ஏனெனில் சிறுநீரகங்கள் அவற்றின் செயல்பாடுகளை அதிகரிக்கும் சக்தியை கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டாக, ஒரு சிறுநீரகம் அகற்றப்பட்டால் நோயாளியின் கிரியேட்டின் அளவு ஒரு சிறுநீரகத்தில் அதிகரிக்காது. அது ஏன் அதிகரிக்கவில்லை? ஏனெனில் ஒரு சிறுநீரகமும் அதன் செயல்பாடுகளை அதிகரிக்கிறது. எனவே கிரியேட்டினின் அளவை குறைக்க இந்த சிறுநீரக பண்பை பயன்படுத்த வேண்டும். எனவே 2 வழிகள் உள்ளன. வீக்கத்தை நீக்கவும், சிறுநீரகங்களின் செயல்பாட்டை அதிகரிக்கவும். இவை அனைத்தையும் நாம் ஒன்றாகச் செய்தால் நோயாளியின் கிரியேட்டினின் அளவு குறையத் தொடங்குகிறது என்பதை இந்த அறிக்கையில் காணலாம். எனவே கிரியேட்டினை குறைக்கவும், GFR-ஐ அதிகரிக்கவும் நோயாளியும் மருத்துவர்களும் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும் என்பதை நீங்களே பார்த்தீர்கள். உங்கள் நோயை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் உங்கள் நோயை நீங்கள் புரிந்து கொள்ளும் நாளில் உங்கள் எதிரியை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உங்கள் எதிரியை புரிந்து கொள்ளும் போது அதன் பலவீனங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ளத் தொடங்குவீர்கள். மேலும் அவர்களை தாக்குவது மிகவும் எளிது. எனவே இந்த வீடியோ நீங்கள் என்று நம்புகிறேன். உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால், நீங்கள் எதையும் கேட்க விரும்பினால் நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் எனது மருத்துவர் குழுவுடனும் பேசலாம். நீங்கள் வந்து என்னை சந்திக்கலாம். இதன் மூலம் நான் உங்களிடம் விடைபெற விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நமஸ்தே.